அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. இன்று பணிக்கு வராத ஆசிரியர்களுக்கு ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. இன்று நடைபெறுவதாக இருந்த ரயில்வே தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. மதியம் நடைபெறவுள்ள தேர்வாவது நடக்குமா என எதிர்பார்த்து காத்திருக்கும் தேர்வர்கள். சென்னையில் வேலை நிறுத்தத்தை மீறி இயக்கப்படும் பெரும்பாலான ஆட்டோக்கள். பைக் டாக்ஸியை தடை செய்ய கோரி ஆட்டோ சங்கங்கள் போராட்டம். ஒன்பது மாதங்களுக்கு பிறகு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். திட்டமிட்டபடி அதிகாலை 3:27 மணிக்கு புளோரிடா கடற்பரப்பில் இறங்கியது விண்கலம். டிராகன் விண்கலத்தில் இருந்து உற்சாகமாக வெளியே வந்த சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்களுக்கு பிறகு பூமியின் காற்றை சுவாசித்தார். தெருநாய் கடித்து மாடு இறந்தால் 37,100 ரூபாயும், ஆடு இறந்தால் 4,000 ரூபாயும் இழப்பீடு. சட்டப்பேரவையில் அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல். சென்னையில் சாலை ஓரங்களில் பார்க்கிங் வசதி உள்ள இடங்களை கண்டறிய செல்போன் செயலி முன்பதிவு செய்து பயன்படுத்தலாம் என மாநகராட்சி பட்ஜெட்டில் தகவல். நெல்லையில் கொல்லப்பட்ட முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேனின் உடலை பெற உறவினர்கள் சம்மதம். புகார் மீது நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க போலீஸ் தரப்பு ஒப்புக்கொண்டதாக தகவல். முறையாக விசாரணை நடத்தாத காரணத்தினாலேயே நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொலை. சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றச்சாட்டு. ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கண்டறிந்து தக்க தண்டனை பெற்றுத்தரப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. பாரபட்சமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது. இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல, எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன். மார்ச் 23 சென்னை மும்பை மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நிறைவு. ஆன்லைனில் தொடங்கிய 1 மணி நேரத்தில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். அளவுக்கு அதிகமாக சிம்மன் வெட்டி எடுத்தது தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மகன்கள் CBI சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க பொன்முடி கோரிக்கை. புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லாத பகுதிகளுக்கு வீடு தேடி சென்று அரிசி விநியோகம். முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவிப்பு. கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் தொடங்கியது விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம். 2 லட்சம் விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான காடா துணிகள் உற்பத்தி பாதிப்பு. சென்னையில் மாதம் 2,000 ரூபாய்க்கு புதிய பஸ் பாஸ் அறிமுகம். குளிர்சாதன பேருந்து உட்பட அனைத்து பேருந்துகளிலும் பயணிக்கலாம். முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து அரோகரா முழக்கத்துடன் வழிபாடு. பொது இடங்களில் உள்ள திமுக கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும். கட்சி கொடிகள் தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தல். சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள CSK அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம். ஒரு போட்டியில் விளையாட ஹர்திக் பாண்டியாவிற்கு தடை உள்ள நிலையில் அறிவிப்பு.
9 மாத விண்வெளி வாழ்க்கைக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் பூமிக்கு திரும்பிய நிலையில் அவர்களின் 17 மணி நேர விண்கல பயணம் எப்படி இருந்தது என்பது தொடர்பாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. Right there have our first view of Dragon Freedom. Drogue parachutes deploy and there you see it on your screen, Drogue deployment. Drogue descent rate nominal. And splashdown, Crew 9 back on Earth. இந்த புன்சிரிப்புக்கும் உற்சாகத்துக்கும் முன்பு மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் வானிலிருந்து பூமிக்கு அசுர வேகத்தில் பறந்து வந்தது, சுமார் 1600 டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பத்தை தாங்கியது என பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளது சுனிதா வில்லியம்ஸின் இந்த குழு. Waves, some thumbs up and some smiles. அவர்களை அழைத்து வந்த டிராகன் விண்கலம் சுமார் 4 மீட்டர் விட்டத்துடன் 6 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த விண்கலத்துக்குள் 7 பேர் வரை அமர முடியும். அந்த வகையில் சுனிதா மற்றும் புட்சுடன் கடந்த செப்டம்பர் மாதம் விண்வெளிக்கு சென்ற நிக், அலெக்சாண்டர் என 4 பேரும் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் வகையிலான உடையுடன் டிராகன் விண்கலத்தில் பயணம் மேற்கொண்டனர். டிராகன் விண்கலம் தனது பூமியை நோக்கிய பயணத்தின் போது பலமுறை சுற்ற வேண்டியிருந்த நிலையில் விண்கலத்திலிருந்து மேல் நோக்கி பார்க்கும் வகையில் வீரர்கள் அமர வைக்கப்பட்டிருந்தனர். பயணத்தை தொடங்கிய பிறகு அவர்கள் நகரவோ அசையவோ முடியாத வகையில் இருக்கைகளுடன் இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருந்தனர். கைகள் கால்களை மட்டும் நீட்டி மடக்கும் வகையில் அந்த இருக்கை வடிவமைக்கப்பட்டிருந்தது. விண்கலத்துக்குள் 4 வீரர்களும் தங்களை பொருத்திக் கொண்ட பிறகு இந்திய நேரப்படி 18ஆம் தேதி சரியாக காலை 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விண்கலம் பிரிக்கப்பட்டது, அதாவது டீடாக்கிங் செய்யப்பட்டது. And undocking confirmed. பூமியிலிருந்து 420 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து தனது 17 மணி நேர பயணத்தை தொடங்கியது விண்கலம். தனது மேல் பக்கத்திலிருந்து கக்கிய நெருப்பு பிளம்புகளின் உந்து விசையை பயன்படுத்தி கிடைமட்டமாக நகர்ந்து புவிவட்ட பாதையில் விண்கலம் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. The Drogue parachutes deploy at 2:53 p.m. Pacific. அதைத் தொடர்ந்து விண்கலத்துடன் இணைக்கப்பட்டிருந்த தண்டு வடிவிலான இணைப்பு மெல்ல மெல்ல விடுவிக்கப்பட்டு அதன் எடை படிப்படியாக குறைக்கப்பட்டது. மேலும் விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை தொலைவு படிப்படியாக குறைக்கப்பட்டது. அதன் பின்னர் பூமியில் தரையிறங்குவதற்கு ஏதுவாக விண்கலத்தின் நிலை மாற்றப்பட்டு அதன் அடிப்பகுதி அதிகாலை 2:43 மணிக்கு வெப்பப்படுத்தப்பட்டது. Dragon spacecraft making its way home back to planet. சுமார் 7.5 நிமிடங்களுக்கு 1600 டிகிரி செல்சியஸிற்கு விண்கலம் வெப்பப்படுத்தப்பட்டு பிளாஸ்மா உருவாக்கப்பட்டது. That heat shield we can see doing magnificent. அந்த அதிகபட்ச வெப்பம் விண்கலத்தை பூமியின் வளிமண்டலத்துக்குள் வெற்றிகரமாக நுழைய வைத்தது. அதன் பின்னர் மெக்சிகோவின் வலது பக்கம் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் அதிவேகமாக கீழே பறந்து வந்தது. SpaceX crew operations resource engineer. SpaceX cruising is with you. 4.60. சுமார் 18,000 அடி உயரத்திற்கு வரும்போது முதன்மையான 2 பாராசூட்டுகள் வெளியே வந்தன. அவை விண்கலத்தின் வேகத்தை குறைக்க உதவியது. You can hear the crowd here. Visual on 2 healthy drogues. Next up, we'll stand by for the main deployment of the parachutes. The mains are quite a bit larger. You'll be able to notice the difference on your screen once they deploy, and they continue to ensure they're 6500 அடி உயரத்துக்கு வந்த பிறகு மேலும் 4 பாராசூட்டுகள் வெளியே வந்து விண்கலத்தின் வேகத்தை மணிக்கு 17 கிலோமீட்டராக குறைத்தது. அதன் பிறகு மெக்சிகோவின் இடது பக்கத்தில்
புளோரிடா கடற்பகுதியில் திட்டமிட்டபடி இந்திய நேரப்படி அதிகாலை 3:27 வெற்றிகரமாக விண்கலம் தரையிறங்கியது. And splashdown. Crew 9 back on Earth. And SpaceX Freedom, splashdown. Good main release. அங்கிருந்து படகு மூலம் மீட்கப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் உட்பட 4 பேரும் நாசாவின் ஹியூஸ்டன் தலைமையகத்துக்கு அனுப்பப்பட்டனர். அங்கு 45 நாட்களுக்கு மறுவாழ்வு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. Big smile, big waves. She, like her other crew members, now will be assisted onto the mobility aid. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் உள்ளிட்ட 4 வீரர் வீராங்கனைகள் வெற்றிகரமாக பூமி வந்து சேர்ந்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இதுகுறித்து பேசியவர், சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக மீண்டும் பூமிக்கு வந்திறங்கிய செய்தி அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளதாக கூறினார். சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் பூட்ச் அவர்களும் அங்கிருந்த மேலும் 2 வீரர்களோடு இணைந்து பயணித்து பத்திரமாக புளோரிடா அருகில் கடலில் தரையிறங்கினர். அவர் பத்திரமாக மீண்டும் பூமிக்கு வந்தடைந்த செய்தி நம் அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. இத்தருணத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கும் அவரை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்களுக்கு பிறகு பூமி திரும்பியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தனது வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். இந்தியாவின் மகள் சுனிதா வில்லியம்ஸுக்கு தனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார்.